ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடி எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. காலை நம்ம நறுக்கணும் இல்லைங்களா, அதே ஒயர் தாங்க. 3 அடி கூடுதலாக சென்டிமீட்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் நான் இப்போ எடுத்துருக்கேன். அது ரெண்டாக கரெக்டாக ஈக்குவலாக ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடித்து லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சுற்று ஒயர் போட போகிறோம்ல, அதுவும் இதுலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், இதில் இந்த பாதி டிஸ்டன்ஸ் மட்டும் வச்சா போதும். இங்கே வருதுங்களா, இதை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் இப்படி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லூப்புக்குள்ளே, ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே இதை இந்த அடி ஒயர் லூப்பை இப்படி இட்டுக்குங்க. இப்படி இருக்குங்களா, இந்த சைடுனால பாருங்கள், இப்படி உள்ளே பிடிச்சி இப்படி திருப்பிக்குங்க. இதையும் அதே மாதிரி இதை திருப்பி இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கா பாருங்கள். இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பாருங்கள். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், எந்த ஒயர் கூடுதலாக இருக்குது, இந்த கீழே ஒயர், இந்த ஒயர் தான் இப்போ நமக்கு கூடுதலாக இருக்கா. அப்போ இப்படி கொஞ்சம் உள்ளே விட்டு இப்படி பொறுமையாக இழுங்க. இப்படி இழுத்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி மேலே எடுத்து, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா, இப்போ ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஈக்குவலாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான். இப்போ இதே அளவு இந்த பக்கம் ஒயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரும் அதே ஒயரும் தான் நான் வரணும். இந்த பக்கம் சைடில் பாருங்கள், அதுக்கா இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதால் எந்த பக்கம் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. இதை இப்படி கொஞ்சமாக தள்ளி இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, இருங்க. நம்ம இப்படி கொஞ்சமாக தள்ளி எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா நான் காட்டுறது? இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் பாருங்க. இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். நான் லைட்டாக இருக்குது, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிச்சு. இப்போ கூடைக்கு ஃபஸ்ட்டு ஒயர் இதுதான், அடியில் நம்பர் 1, அடிக்கு நம்பர் 1 ஜாயின் பண்ணியாச்சு. இது ரன்னிங் ஒயர் சைடில் வரும் இல்லைங்களா கூடையில், அதுக்கான. சரிங்களா. அடுத்த ஒயர் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ அடுத்த ஒயரும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவனாக வச்சுக்கிட்டிங்களா, வச்சுக்கிட்டு எடுத்துக்கணும். இந்த வரை பிடிச்சிக்கோ. இப்போ இதில் இப்படி போட்டுக்கோங்க. இதான் இந்த லூப் இப்படி போட்டுக்கோங்க. இந்த ஒயர் இப்படி போட்டுக்கோங்க. இந்த ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க. இதில் இருக்க அந்த அடி ஒயரை இப்படி உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. உள்ளே விட்டு இழுத்துட்டு எல்லாத்தையும் டைட் பண்ண வேண்டியதாங்க. நல்லா டைட் ஆகிடுச்சிங்களா. அவ்வளோதாங்க, ரெண்டாவது ஒயர் ஜாயின் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சமமாக இருக்கான்னு பார்க்குறோம். கொஞ்சம் இதாக இருக்குது, எந்த ஒயர் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த ஒயர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்படி பாருங்கள், இப்படி அழுத்தி இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்படி அழுத்தி
இப்படி இழுத்துக்குங்க. இப்போ பார்க்கலாமா? இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இந்த பக்கம் அதிகமாக இழுத்துட்டு அது கொஞ்சம் அப்படி தாங்க ஸ்டார்டிங். ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டால் தான் வரும். அதுக்காக தான் சமமாக போட்டால் தான் உயரத்தில் பூ கம்மி ஆகாமல் இருக்கும். ஒரு தடவை சமமாக போடாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உயரத்தில் ஒரு பக்கம் பூ குறைஞ்சிச்சுன்னா அந்த உயரம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி தானே ஆகணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பூ குறைஞ்சி போச்சுன்னா அப்புறமா நம்ம ஹைட்டு கம்மி பண்ணி தானே ஆகணும். அதுக்காக தான் சமம் பார்க்குறோம். 2 பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா 2 பக்கமும் சமமான பூ வந்து மேலே உயரத்துக்கு எழும்பும். அதுக்காக தான். சரிங்க, அடுத்த ஒயர் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபஸ்ட் இப்படி பார்த்துக்கிறோம், லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இது கூட ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த ஜாயின் பண்ண வேண்டிய அடி ஒயர் 3வது ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி இழுத்துக்கோங்க. அடுத்து இந்த பாருங்க, நல்லா இந்த பகுதி, இந்த குழியாக இருக்க பகுதியை தான் எடுத்து இப்படி திருப்பி இந்த பக்கம் விடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து குட்டி கூடைக்கு எத்தனை 9 ஒயர் கட் பண்ணியிருக்கான்னு காலையிலே சொன்னேன் இல்லைங்களா? காலையில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில். இப்போ போட்டாச்சுங்க. இப்போ இந்தாண்ட ரன்னிங் ஒயர், இந்தாண்ட சைடுக்கான ஒயர் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நறுக்கியாச்சு அளவு வச்சு. இப்போ இந்த சைடு ரன்னிங் ஒயர் இல்லைங்களா, அதையும் அளவு வச்சு இதோட அளவே அப்படியே வச்சுக்கலாம். வச்சு நறுக்கிக்கலாம். அவ்வளோதான், அடி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு அடியோட நம்பர் 1 பின்னியாச்சுங்க. நம்பர் 2 அடுத்து எப்படி பின்னணும்னு நான் அடுத்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.